Hello friends, வணக்கம் and welcome back to my channel Star Colors Tamil. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னா கிழங்கு வச்சு கூட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த கிழங்கு கூட்டு நாகர்கோவில் ஸ்டைல்ல நான் பண்ண போறேன் இன்னைக்கு. நம்மளோட வீடியோவை இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்ததுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிழங்கு கூட்டு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்துடலாம். இப்போ 1/2 கிலோ கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி தண்ணியில் போட்டுருங்க. நாம் கட் பண்ணி வச்சுருந்த கிழங்கு நல்லா கழுகி இந்த மாதிரி குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவைக்கு உப்பு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இப்போ நாம் இந்த கிழங்கு வேக வைக்க போகிறோம். வேக வச்சுருங்க. இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். 2 பல் பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக நல்ல மிளகு, கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல், இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குக்கர் 4 விசில் அடிச்சிருச்சு. 4 விசில் அடித்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. இப்போ நாம் அரைச்சி வச்சுருந்த மசாலா அதில் போட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து மசாலா நல்லா கொதிக்கட்டும். மசாலா வெந்ததும் நாம் வேக வச்சுருந்த கிழங்கு இப்போ அதில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி வேக வச்சுருந்த கிழங்கு அதில் சேர்த்து வேக வச்சு எடுத்தீங்கன்னா சுவையான கிழங்கு கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிழங்கு கூட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலை லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் புதுசாக போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.